சார் சந்தோஷ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டில் இங்க ஸ்டில் மா ஸ்டில் ரெடினா சொல்லுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க உட்கார டேய் உட்கார அண்ணா நீங்க சேர்ந்துங்களா சரண்ண்ணா நீங்க சேர்ந்துங்களா தலை வருது மாசா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகே ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டில் அப்புறம் வீடியோ இங்க மாசா இங்க பாருங்க மாசா ஒரே நிமிஷம் ஓகே சார் வீடியோ பார்த்துட்டோம். வீடியோ ஓகே எங்க உங்க லுக் கேமரா போல போஸ்ட் கொடுங்க ஒரே நிமிஷம். ஓகே சார் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டில் தம்பி அடுத்து வீடியோ கொஞ்சம் மாஸ்டர் ரைட் இங்க பாருங்க ஓகே 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 இங்க வாங்க. அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க ரெடி சிரிச்ச மாதிரி பார்க்கலாம். கோபப்பட மாதிரி பார்க்க கூடாது. யாரு வாங்க. இங்க பாருங்க ஓகே சிரிங்களா சார்? சார் இங்க பாருங்க. சார் ஸ்டில் அடுத்து வீடியோ ஓகே முருகடா. அப்படியே சிரிச்ச மாதிரி இங்க பாருங்க மாஸ்டர் அது ஓகே थैंक यू அது லேடிஸ் வரணும் பாத்தியா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அம்மா கை ஒரு நிமிஷம் இந்தாங்கம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இங்க பாருங்க ஒரே நிமிஷம் பாருங்க அம்மா இங்க பாருங்க இங்க பாரு இங்க பாருங்க. ஓகே இங்க பாருங்கம்மா. ஓகே அம்மா இங்க பாருங்கம்மா ஆனா இங்க வைக்கணும். தம்பி முன்னாடி வாங்க. அங்க இருங்க. யாரு தம்பி கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்போ வைங்க. மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டில் அப்புறம் வீடியோ இங்க கேமரா பாருங்க ஓகே சாரி பா இல்ல நீங்க வாங்க. நீ கூட அம்மா ஐச்சமா இங்க பாருங்க டைரக்ட் வெயிட் பண்ணுங்க அம்மா கொஞ்சம் உள்ள விடுங்க சரண்ண்ணா இங்க பாருங்கம்மா. இங்க பார்த்து சிரிங்கம்மா. அண்ணா வாங்கண்ணே. வாங்க. थैंक यू வாங்க. யாரு மொத்தமா வாங்க. லுக் ஹியர் ஓகே எடுங்கண்ணே. சார் இங்க ஐயா இங்க பாருங்க. இங்க பாரு மாஸ்டர் ஐயா கொஞ்சம் சீரியஸா அப்படியே வீடியோ थैंक यू வாங்கண்ணே. ஓகே ஓகே. ஆனா கேமரா அங்க பார்க்கணும். ஆமா இங்க இங்க பாருங்க. மேல பாருங்க கீழ உட்கார்ந்து கோரியம்மா சார் பண்ணுங்க. ஓகே அடுத்து யாரு? வாங்க. என்ன மேடம் வாங்க புடிங்க. மோகன் கொஞ்சம் இப்படி வரணும். இங்க பாருங்க அப்படியே முகம் இப்படி கொஞ்சம் உள்ள வாங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டில் எனக்கு அடி ஓகே இந்தாங்க. இங்க பாருங்க திருப்பி மாத்தணும். கேமரா எல்லாம் மாத்தணும். எல்லாம் அப்புறம் ஏத்திக்கலாம். அடுத்து யாரு? அப்புறம் ஏத்திக்கலாம். இங்க ஆல்தோ ஓகேப்பா ஓகேவா? ஓகே டன் கேமரா. நீங்க வேற யாரு? ஒரு நிமிஷம் சாரி இங்க பாருங்க சார். ஓகே சார் இங்க வா. என்ன கீழே வைக்கணும்? சரி ஓகே. நல்லா ஏத்துற போறோம். அவங்க கொடுங்க நீங்க ஏத்திருங்க. பூஜை ஆரம்பிக்கலாம். இங்க சார் இங்க பாருங்க. இங்க எப்படி வைங்க அப்ப விளக்குற. ஐயா இங்க பாருங்க சார் இங்க பாருங்க. இங்க வரைக்கும் வரீங்க எல்லாரும் பாருங்க ஒரு எதனா இது பண்ணுங்க. ஒரு குச்சி மாதிரி பாருங்க. அப்படியே பாருங்க சாரி மேடம் கொஞ்சம் மேடம் உள்ள சார் இங்க பாருங்க. கொஞ்சம் அப்படியே ஓகே சார் ஓகேவா? ஓகே. நடிகர்கள் முடிடா வெயிட் சார் இங்க பாருங்க. இங்க பாருங்க ரெடி இங்க பாருங்க தம்பி அடுத்தது சரவணா கை ஆடாம பிடிங்க. ஐயா இங்க பாருங்க. சார் எல்லாம் உங்களை மாதிரி மாஸ்டர் வாங்க டக்குனு வாங்க
இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சார் இங்க பாருங்க எல்லாருமே கையாடுறது மாஸ்டர் குளிருங்க மாஸ்டர் இங்க எல்லாரும் கையாடுங்க எல்லாருக்கும் மாஸ்டர் எல்லாருமே குளிர்கால கொடுத்துறது ஆனா ஷூ கழட்டும் கண்டிஷன் அப்படியே ஒன்றும் அப்படியே காலை இழுத்துட்டு சார் இங்க பாருங்க வேற எங்கேயும் தனியா ஓகே யார் போன் தம்பி எடுத்துட்டியா போன் அப்படி மண்டை கட்டாகுது 40 வயசு தான் இருப்பார். அப்புறம் கொஞ்சம் மொபைல் கேமரா கீழே வச்சு கை தட்டி கை தட்டி வருமா ரெக்கார்டு கேமரா ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நீங்க என்ன பண்றீங்க அந்த புக் வாங்கி வச்சுங்க அதான் நீங்க தான் பேசுங்க நெக்ஸ்ட் பூஜை அப்போ சார் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன்ல அதுக்கு அந்த சாங் பாட கூடாது போங்கண்ணா போங்க மேடம் போங்க ஓகே 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 வெற்றி 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 கதிர் பிளாக் பாக்ஸ் தேங்க்ஸ் மாஸ்டர் ஆல் கேமராமேன் ஆண்டவா இல்ல ஆனா 1400 கூட இருக்குது அழகா அழகா இங்க பாருங்க போட்டிங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மாஸ்டர் அப்படியே அப்படியே ஒரு கேமரா கொஞ்சம் மாலை போடுங்க அப்படியே அப்படியே தள்ளி அப்படியே அப்படியே கேமரா மேன் வெயிட் பண்ணுங்க ஆமா பாஸ் பாருங்க இந்த கேமரா பாருங்க வெயிட் பண்ணுங்க பாருங்க அப்படியே இருங்க மாஸ்டர் கையை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க அம்மா கையை மட்டும் வெயிட் பண்ணுங்க மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க டேட் கேட்கலாம் ஓகே ஓகே சொல்லுங்க சார் சொல்லுங்க ஆமாப்பா கடல் கட்சி ஓகே அப்படியே இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே 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 மாஸ்டர் மாறிக்க முடியாது போடுப்பா டேரக்ட் டேரக்ட் இப்படி இருந்து ஆ கொஞ்சம் பிள்ளை சரிங்க கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் ஆ சார் இங்க பாருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இங்க ஒன்று பார்த்துட்டு அப்படியே வீடியோ பாருங்க சரிங்க இங்க பாருங்க சார் அப்படியே வீடியோ பாருங்க
இங்க பாருப்பா, இங்க பாருங்க. மாஸ்டர், மாஸ்டர், இங்க பாருங்க. இங்க பாருங்க. தம்பி இருப்பா. இங்க பாருங்க. மாஸ்டர் மாஸ்டர் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சரண்ணா சூப்பர்ண்ணா. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஃபோன் அடிக்குதுண்ணா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. மாசம் 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 ஒரே சார் இங்க பாருங்க. சார் இங்க மாலை போட்டு பாருப்பா. சார் இங்க பாருங்க சார். சார் இங்க சார். மாஸ்டர் மாஸ்டர் இங்க மாஸ்டர் இங்க அம்மா அம்மா இங்க 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 பாருங்க இருங்க ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணுங்க. மாஸ்டர் பாருங்க. ஓகே மாலை போடுங்க. முருகனை போடுங்க. மாஸ்டர் நீ போடுங்க, நீ போடுங்க. ரைட் மாஸ்டர் போடுங்க. சால்வ் போடுங்க, சால்வ் போடுங்க. மாஸ்டர் இங்க நான் கை நீட்டுறேண்ணா. மாஸ்டர் சரண்ணா அண்ணா இவருக்கு உங்களுக்கு தம்பி கொஞ்சம் பேக், அப்படியே கொஞ்சம் பேக். அண்ணா பேர் போடுங்க. பேர் போணும். எடுங்க மாலையை. போடுங்க போடுங்க எடுங்க எடுங்க. நான் போடணும். போடு மாலையை. போடுங்கண்ணா. போடுங்க. வாங்க சார். பேர் எல்லாம் கை தட்டலாம். சென்டர் போலாம். நான் சென்டர் வரேன். அண்ணா பேப்பர்ல எடுத்துறேன், கீழே பேப்பர்ல இல்ல. வாழ்த்துக்கள். வாங்க மாலை போடுங்க. சரண்ணா கை தட்டுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் மாஸ்டர் அப்படியே பிளேயர் அப்படியே நின்னுலாம். தம்பி தம்பி ஆமா பேப்பர். சரண்ணா கிளாப் போர்டு கொடுத்து நிறுத்தினால அப்படியே இல்லடா ஏதோ பண்றாருடா. சரண்ணா அப்பவே கூட்ட வர மாட்டேன்ட்டாங்க. அவர் ஏதோ புதுசா பண்றாரு. டேய் மாலை போட்ட ஸ்டில் தனியா வேணும். நீ அர்ஜென்ட்டா போனா நான் ஏய் நாத்திகேமடா வீட்டுக்கு எது செலவு வாங்கி கொடுக்காம வந்திருப்பான். இல்ல மாஸ்டர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்றாங்க. எல்லாம் அப்படியே ரெக்கார்ட்னா அது ஓப்பன் ஆடி. குப்பை எடுத்துக்கலாம். வாங்க எல்லாம் கீழே மாஸ்டர் ஸ்பிட் ஆகிடலாம். டைரக்டர் மாஸ்டர். சார் சென்டர் இங்க என்ன நான் ஃபர்ஸ்ட் ஸ்டில் அண்ணா இங்க இங்க ஸ்டில் மா ஸ்டில் ரெடினா சொல்லுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. உட்கார டேய் உட்கார. அண்ணா நீங்க சேர்ந்துங்கண்ணா. சரண்ணா நீங்க சேர்ந்துங்கண்ணா. தலை வருது. மாஸ்டர் ஒரு நிமிஷம். சரண்ணா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் வெயிட் வெயிட். ஓகே வணக்கம். இன்னைக்கு வந்து கல்யாணி படம் பேர் இன்னைக்கு வந்து பிரசாத் லேப்ல மிக பிரமாதமாக மிக அற்புதமான படம் இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு. இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து நியூ தயாரிப்பாளர், ஆனால் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானவங்க. அவங்க மூலியமாக படம் தயாரிக்கிறாங்க. டைரக்டர் வந்து ஏற்கனவே நேஷனல் வின் பண்ணியிருக்காரு. நேஷனல் 2 அவார்டு வின் பண்ணியிருக்காரு குறும்படம் எடுத்து. அவருக்கு வாழ்த்துக்கள் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னா. இந்த படம் கல்யாணிங்கிற படம் வந்து நான் கூட கல்யாணின்னோடனே பராசக்தியில் வரலாம் கல்யாணம் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி 2026 நம்ம நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த நாடை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான கதையை வச்சுருக்காரு அவர். ஏன்னா தண்ணி அடித்து போதை வஸ்துக்களை சாப்பிட்டு இன்றைக்கி வந்து 15 வயசு பையன்லேருந்து இன்றைக்கி 60 வயசு 70 வயசு 80 வயசு எல்லாரும் வந்து போதையில் அடிமை ஆகிட்டாங்க. நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா கூட காப்பாற்ற முடியாது போல இருக்கு. அந்த அளவு ஒரு அடிமை ஆகிட்டாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் வந்து அடித்தா கூட அடிக்க முடியாது, திருப்பி அடிக்க முடியாது. அந்த அளவு நரம்புலாம் பலகீனமாக இருக்காங்க. அந்த நரம்பு பலகீனமான ஆனதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்பவுமே நாட்டுக்காக படம் சொல்லுவார். நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நம்ம கடவுள் நம்ம ஆசிரியர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நல்ல நோக்கத்தோட கல்யாணிங்கிற படம் சாராயத்துக்கு எதிராக போதை வஸ்துக்கு எதிராக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து முக்கியமாக தாய்மார்களும் தந்தைமார்களும் படம் பார்க்கணும். இன்னைக்கு உங்கள் காலத்தில் குடிச்சிங்களா குடிக்கலையா தெரியல, ஆனால் இந்த காலத்தில் சின்ன பசங்க எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தனை அவனை போதையை உண்டாக்கி இன்னைக்கு அவனை உடம்பை கெடுத்து 40 வயசில் ஹார்ட் அட்டாக்கு, 20 வயசில் சுகரு, ஏதோ என்னமோ வந்து அவன் இறந்துடுறான். 120 வயசு வரைக்கும் சராசரி மனிதனோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு போதை வஸ்து அழிச்சுக்கிட்டு இருக்கு நாட்டை. அந்த அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து டைரக்டர் அவர்கள் எழில் அரசன் அவர் பேர்.
எழிலரசன் ஏற்கனவே ஒரு எழில் சார் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இந்த எழிலரசனும் மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். இந்த படம் மக்களுக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு மகன்களுக்கும் ஒவ்வொரு மகள்களுக்கும் பூ போட்டு போறாங்க. இந்த படம் நல்லா இருக்கும். நீ மலர் போட்டு போறாங்க, நல்ல படமா எடுத்துக்கிறீங்க. நீ மலர் போட்டு போறாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்க மகன்களுக்கும் மகள்களுக்கும் தந்தைக்கும் ஏன் தாய்க்கும் கூட இந்த படம் முக்கியமான படம். எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகை நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நீங்க தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நாடு நல்லா இருக்கணுங்கிறத தூண் பத்திரிகை ஒரு தூண் பார்த்துங்க. அந்த தூண் வந்து என்ன பண்ணணும்னா மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை தான் சொல்லணும். இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒரு 10 வீடு தள்ளி ஃபயர் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னன்னு உட்கார்ந்துருந்தா நாளைக்கு அந்த நெருப்பு நம்மளையும் சுடும். அதனால பக்கத்து வீட்டுக்கு இருந்தாலும் அதையும் அணைப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பாருங்க. இந்த பத்திரிகைகள் அத்தனை பேரும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் இந்த வணக்கத்தை சொல்றேன். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், உலகத்திலே மூத்த மொழி நம்ம மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை அழிப்பதற்காக உலகமெல்லாம் சதி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து போதை வசதியில் ஏதோ ஒரு நாளை வேலைக்கு ஆள் இல்லைங்க. வேலைக்கு ஆள் கிடையாது, சமையல் வேலை கூட ஆள் கிடைக்கல, எந்த வேலையும் கிடைக்கலன்னா எல்லாம் போதையில் அடிமையாக இருக்காங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டில் தமிழன் தான் அந்த உலகத்தையே கற்பித்தவன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். வாங்க முடியும். கல்யாணி சிறு முதலீட்டு படம், முதல் படம் மேடமுக்கு. கடந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய படம் ஓடலை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு 25லேருந்து 26 படம் சிறு முதலீட்டு படங்கள் வந்து போட்ட படத்தை எடுத்துருக்குது. அதுதான் உண்மையான நிலைமை. தியேட்டரில் ஓடுது ஓடலாம் தாண்டி வியாபாரமாக அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குது. அதே போல் இந்த படமும் ஒரு சிறு முதலீட்டு படம். அதுக்காக நான் வந்து சின்ன பட்ஜெட்னு சொல்ல வரல. பட் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது அவங்களுக்கான கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா, படம் எடுக்கிறதுக்குன்னு பெரிய நடிகர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது. அதனால் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இவர் எனக்கு நல்ல பழக்கம், கேமராமேனும் நல்ல பழக்கம் எனக்கு. ஸோ இவங்களுடைய திறமைகள் எனக்கு நல்லா தெரியும். முதல் படம் நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப்பான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பூஜை வந்து மிக சிறப்பாக நடந்திருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இல்லைங்க, தேட்டர் கிடைக்கலன்னு நம்ம திரும்ப சொல்கிறது வந்து லாஜிக்கே இல்லை. என்னன்னா தியேட்டரில் எல்லாரும் ஒரு ஷோ கொடுக்குறாங்க. ஒரு ஷோ கொடுத்து அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா அவங்களே 5 ஷோ கொடுத்துட்றாங்க, அவங்களே 5 ஷோ மாற்றிடுறாங்க. அந்த ஒரு ஷோவுக்கு ஆள் வராதது தான் பிரச்சனை. ஏன்னா படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் படத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் மார்க்கெட் பண்ணி அந்த படத்துக்கு மக்கள் உள்ளே வர வைக்கிறதுக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது அதுக்கு நீங்களாம் இருக்கீங்க, நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் என்னென்னா தியேட்டர் கொடுக்காமல் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் ஒரு ஷோ கொடுத்த படங்கள்லாம் வந்து அப்படியே 3 ஷோ 4 ஷோ. உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து ஒரு உண்மையாக சொல்கிறேன், தியேட்டர்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல படம் கெட்ட படம்லாம் இல்லை. எத்தனை பேர் உள்ளே ஆள் வராங்க, எத்தனை ஆள் உள்ளே வந்தாங்கன்னா அத்தனை பாப்கார்ன் விற்கும். அந்த பாப்கார்ன் விற்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க தேட்டர் நடத்துகிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே தேட்டர் நடத்தப்படுறது பாப்கார்ன் விற்கிறதுக்காக மட்டுமே தவிர டிக்கெட்டில் வர ஷேரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எந்த படம் வந்தாலும் அவங்க போட்டுருவாங்க. ஆமாம், அதனால் போட்டுருவாங்க. அதை வெற்றி பாட்டு பாடு. டைரக்டர் பேசுங்க. வணக்கம், என் பேர் எழிலரசன். கொஞ்சம் வணக்கம், என்னோட பேர் எழிலரசன். என்னோடய ஃபஸ்ட்டு மூவி இது. இந்த மூவி நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணும், இல்லை ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த படம் வந்து நல்ல கருத்து. ரொம்ப இந்த இந்த குடின்ற இந்த ட்ரக்ஸ் தான் ஆக்சுவலி இந்த சொசைட்டியை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது. அதனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மூவி இருக்கும். அது அவ்வளோதான். மக்களுக்கு அகைன்ஸ்டா இல்ல, போதைப் பொருளுக்கு அகைன்ஸ்டான படம், மக்களுக்கு நல்லதான படம், மக்களுக்கு தேவையான படம். இல்லை சார், இது நடந்த சம்பவம் தான் சார். ஒவ்வொரு ஃபேமிலியும் பாதிச்சுக்கிட்டு தானே சார் இருக்கும். என்னன்னா ட்ரக்ஸ் வந்து இப்போ உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணலாம், கமர்ஷியலாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது புரியும். தேங்க்யூ சார். அம்மா 2 வார்த்தை பேசுங்கம்மா. 2 வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நான் தலை வணங்குறேன்.
நீங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொடுப்பாங்க. புது படம் கொஞ்சம் பத்திரிக்கை நிருபர் சேனல்காரவங்க எல்லாம் நீங்கள் மனசு வச்சாதான் நடக்கும். இது பெண்களுக்கான ஒரு கதை, ஒரு வீட்லேயும் நடக்கிற கதை. அனைவரும் வந்து பார்த்து எனக்கு கதையை பார்த்துட்டு சொல்லுங்க. படத்தை பார்த்து வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம். நான் சொன்னேன். சொல்லுங்க. சார் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்காரு. நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் நான் வந்து IR5ன்னு ஒரு குறும்படம் பண்ணேன் சார். நான் அது வந்து பேரண்டல் பேஸ்டு மூவி. அது பெற்றவங்களை வந்து விட்டுட்டு இப்போ ஃபாரின் போயிடுறாங்க பசங்கள்லாம். அந்த 2 அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்கிரிப்டாக ஒன்று பண்ணேன் சார். நான் அது பண்ணி நான் 2 அவார்டு வின் பண்ணேன். நான் ஒன்று வந்து ஃபிலிம் கிடச்சிது, இன்னொன்று பெஸ்ட்டு டேரக்டர் கிடச்சிது. டெய்லோக்கா இன்டர்நேஷ்னல் அவார்டு அது எனக்கு கிடச்சிது. ஸோ அதுதான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எனக்கு அமைஞ்சது. ஸோ என் டீமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லலாம். அதே டீம் தான் இப்போ திருப்பியும் நாங்கள் அடுத்த படத்துக்காக நான் வந்துட்டுருக்கோம். மக்கள் ஆதரவு கொடுக்கணும் சார். சூர்யா ஜோதியா மேடத்துக்கு அவங்க குழந்தைக்கு ஒரு அவார்டு வாங்கினாங்க. அந்த அவார்டு சேம் அவார்டு, ஆனால் அது வெளியே தெரியல. அந்த அவார்டுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு தேங்க்யூ சார். நாளையும் தெரிவார். ஓகே தான் சார். அந்த பேசுங்க. ஹாய், என்னோட பேர் லேனி சந்திரசேகரன். இந்த படத்தோட DOP. இந்த படத்தில் டேரக்டராக இருக்கிற எழில் வந்து இந்த கதையை சொன்னார். இந்த கதையை சொல்லும் போதே தெரிஞ்சு, இந்த கதையோட டெப்த்து தெரிஞ்சு. விசுவலாகவும் இந்த படம் நல்லா ஒரு கிராண்டாக ஃபீலாக இருக்கும். இது லோ பட்ஜெட் படம் சொன்னாங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் அது ஃபீல் ஆகாமல் வந்து நல்லா விசுவல் இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நாங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கப்போகுது. உங்கள் ஆதரவு தேவை. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சார், ப்ரொடியூசருக்கு நன்றி. தேங்க்யூ. கேபிள் சார்ட்ட டைரக்டர்ட்ட ஜாகுவார் சார்ட்ட ஏதாவது क्वेश्चन இருக்கா? வாங்க சார், 2 பேர் வாங்க. கேபிள் சார். அவரா நானா? 2 பேர் வாங்க சார். அவரு நிறைய சொல்லுவாரு. ஏன் சார்? சார் ஜனவரி படம் திருப்பி போயிட்டே இருக்கு. அதுதான் சார் பிரச்சனை. உலகத்துக்கே தெரிஞ்ச பிரச்சனையை போய் எங்கிட்டே கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் சார்? சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் சார். நான் சொல்கிறேன், இப்போ சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அநேகமாக ஒரு 10 நாளைக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் வச்சுக்கலாம். அப்புறம் ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். பேசாடா. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த படத்தில் பூஜையில் கலந்துருக்கேன். அதுவும் என்னோட குருநாதர் கூட கலந்துருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் வந்து என் கூட எப்பவுமே வந்து என் கூடவே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்திலும் கூடவே இருக்காங்க குழந்தையிலேருந்து. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா எழில் சார் எனக்கு ஒரு 6 வருஷமா தெரியும். அது கேமராமேன் சார் லெனின் சார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் மேலே பழக்கம். லெனின் கூட சார் நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அவர் கேமராமேனாகவும் நான் மாசாவும் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக இதில் இந்த வாய்ப்பு வந்தது. இதெல்லாம் சிறப்பாக பண்ணி வெற்றி விழாவில் நாங்கள் மீட் பண்ணலான்ற சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் வந்து எங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க. ஈஸ்வரின் பேர். சிறப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் எழில் பிரதர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். தேசிய விருது வாங்கியிருக்காரு 2 குறும்படம் இயக்கி. இந்த படம் பண்ணுறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டைட்டில் கார்டை எடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம். இது யாருமே இந்த ட்ரெண்டில் எடுக்க மாட்டாங்க. போதைப்பொருளுக்கு எதிராக வந்து ஒரு படம் எடுக்க போகிறாங்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு இந்த வெற்றி குட்டியில் நானே இருக்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். என் பெயர் முதல்வன் பக்தி. திரைப்பட, மேடை, நாடக, தொலைக்காட்சி நடிகன், விமர்சகன். இந்த போஸ்டரை பார்த்த உடனேயே ஒரு சமூக சீர்திருத்த படம்ன்றது நல்லா தெரியுது. குடியினால சீரழிந்த குடும்பத்தை நல்லா கொண்டு வந்து காமிச்சு அதனுடைய தீமைகளை வந்து இது பண்ணி ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதோட ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணின்ற பேர் இருந்தாலே அது சக்ஸஸ் தான். பராசக்தி படத்தில் கல்யாணி, அதை யாரும் மறக்க முடியாது. கல்யாணியின் கணவன் சிவாஜி கணேசன் நடித்த படம். அதே மாதிரி டி ராஜேந்திரன் என் தங்கை கல்யாணி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். மாடர்ன் தியேட்டர்ஸில் கல்யாணின்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க 1950.
அந்த கதை வசனம் எங்கள் அப்பா ஏஎஸ் நாகராஜன் கர்ணன் திரைக்கதை பண்ணவர். அது வந்து ஒரு பெருமை என்னன்னா, எம்என் நம்பியார் ஹீரோவாக நடித்த ஒரே படம் அந்த படம், அதுவும் சக்ஸஸ். அதனால கல்யாணி இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எழில் வந்து எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். நல்ல திறமைசாலி. கல்யாணி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சமுதாய சீர்திருத்த சிந்தனையோட கூடிய கதை அம்சத்தை எடுத்திருக்காரு. இதுவும் கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கும். வர்த்தக ரீதியாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதே மாதிரி லெனின் கேமராமேன், அவரும் நல்ல நண்பன். அவர் ஒர்க்கு சூப்பராக இருக்கும். நான் அவரை தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் எழில்னு பேர் கேள்விப்பட்டு அவரை கூப்பிட கூட இல்லை. எங்கள் நட்புக்காக தான் வந்தேன். நல்ல மனிதர். அவன் 2 இதில் எனக்கு வாய்ப்பு தரல, இதில் வாய்ப்பு கொடுப்பேன். நல்ல டைட்டில். அவர் அவார்டு வாங்குறது சத்தியமான திறன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எழில் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா இடையில காணட்டே இல்லை. பத்திரிகையில பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன். எழில் நம்ம நண்பர், நம்ம கூப்பிட்டாலும் கூட வந்துட்டு நான் வந்தது இல்லாம ஒரு 4-5 நடிகைகள்லாம் வர வச்சிருக்கேன். இந்த படம் மாபெரும் வெற்றியோட எல்லாம் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது டைட்டில் பார்த்தேன், போஸ்டர் வந்து பார்த்தோம். வித்தியாசமான ஒரு போஸ்டர். கல்யாணி என்ன, நாங்கள் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், வந்தவன்னு பேசிகிட்டு இருந்தோம். பூஜையில் கல்யாணியை ஒரு 4 வச்சு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வைரலாக இருக்கும். இன்னும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது சார். ரொம்ப வாழ்த்துக்கள். அதாவது வந்து இதை வந்து தொட்டா கடைசியில் மண்டை ஓடுதா அப்படின்ற அந்த ஃபீல் தானே. சூப்பர், நல்ல மேட்ரு. ஸோ இந்த புது டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே வந்து என்னை இன்வைட் பண்ணது வந்து சுதாகர் சார். ஸோ அங்கே வந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு என்னுடைய முதல் நன்றி. ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. திரைப்பட நடிகர் யுவன் சாங். எழிலரசன் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் தெரியும். 2 பேரும் ஒன்றா நடிச்சிருக்கோம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அதனால் வந்து வந்திருக்கிறோம். இந்த படம் வந்து அந்த சமுதாய கருத்து சொல்கிறது, அந்த குடியினால எவ்வளோ தீமைகள் வருது, என்னென்ன நடக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறது இந்த படத்தில் இருக்குன்னு நம்புகிறேன். அதனால் இந்த படம் வெற்றி அடைய மனப்பார்வை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எழில் அண்ணா வந்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்டா தெரியும். இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அம்மாவோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது நல்லபடியாக நடக்கணும். அண்ட் உங்களோட ஒத்துழைப்பு இதுக்கு கொடுக்க கல்யாணி ஃபிலிம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் எழில் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த நாள் வந்து உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணி டீம் படத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எழில் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கல்யாணின்ற படம் வந்து கண்டிப்பா சூப்பரா ஒரு செம்மையான வெற்றி அடையும் சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த டீம் மொத்த டீம் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூங்குழலி. எழிலரசன் தம்பி வந்து ரொம்ப காலமாக தெரியும். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும், நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே போல் ப்ரொடக்ஷனில் ஈஸ்வரி மேடம் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அவங்களும் நல்ல பெரிய லெவலில் வரணும். வாழ்த்துக்கள். நானும் இந்த கல்யாணி படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆடியன்ஸ்க்கு தேட்டரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கதை. ஏன்னா இந்த சூழலில் வந்து இன்னைக்கு பூஜை அன்னைக்கு நான் அந்த கதையை பற்றி சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லலை. ஸோ வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்பட நடிகர் சித்தா தர்ஷன் பேசுறேன். ஸோ பிச்சைக்காரன் குலுகுலு இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் காமெடி ட்ராக்ல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணி படம் வந்து பார்க்கும்போது கேட்கும்போது அது வேற மாதிரி ஒரு விஷயம். இது உள்ள ஏதோ ஒரு கண்டென்ட் அழகா சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அருமையான படம். எழில் அரசன் வந்து இயக்குனர், மிக சிறந்த சார். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு என்டையர் டீம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் வந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா டிவி ஆங்கர் நந்தா. ஸோ நம்ம எழிலரசன் சாரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த படம் வெற்றி பெற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க.
கண்டிப்பா இந்த டைட்டிலுக்காகவே இந்த படம் வேற லெவல்ல போகணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாட்டிலுக்காக இங்க நிறைய மாறும், இதுவும் மாறும். வாழ்த்துக்கள். இளையராஜன் சார் இந்த கல்யாணின்னு ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நிறைய நண்பர்கள் சொல்றதுதான், இந்த பாட்டில் வாங்கின காசெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தா என் பொண்ணை கட்டி கொடுத்துருவேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த இதை எனக்கு ஞாபகம் வருது. இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படமா இருக்கும். அதை ஒரு என்டர்டெயின்மெண்டா சூப்பரா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.